கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நாங்கள் எக்கச்சக்கமான எலிஃபெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தோங்க. ஸோ நீங்களும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா டைரிஸ். நாங்கள் இப்போது முதுமலை கேம்பில் வந்து யானையெல்லாம் பார்த்துட்டு பந்திப்பூர் வழியாக போயிட்டுருக்கோங்க. நாங்கள் ஊட்டி, கூடலூர், முதுமலை வழியாக வந்த வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போடுவேங்க. அதுக்கு பிஃபோராக வந்து இந்த வீடியோ ஏன் நான் போட்டேன்னா, நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து பார்த்த சர்ப்ரைஸ் தாங்க முடியாமல் இது ஃபஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பந்திப்பூர்லேருந்து குண்டல்பேட், சாம்ராஜ் நகர் வழியாக வந்து ஹாசனூர் போக போகிறோங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த புளிஞ்சூர் செக் போஸ்ட் கிட்டேயும் அண்ட் அதுக்கு தாண்டி வந்து கர்நாடகா செக் போஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதுக்கிட்டேயும் வந்து நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுங்க. ஃபுல்லாக பாருங்க, மிஸ்டாக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே நல்லா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெதர் வந்து நேற்று எப்படி இருந்ததுனாங்க, ஊட்டியில் வந்து சரியான மழைங்க. அண்டு கூடலூர் போகிறக்கே எங்களுக்கு 2.5 hours ஆயிடுச்சுங்க. ஸோ அங்கேருந்து ஏன்னா நம்ம அந்த ஈஸியான போகிற வேலை வந்து விட மாட்டாங்க அந்த கல்லட்டி ரோடில். கூடலூரில் வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எப்படின்னா மிஸ்ட்டு அண்ட் ரெயின்ஃபாலும் இருந்ததுங்க கொஞ்சம் கொஞ்சம். நேற்று தாங்க நான் வந்து ஊட்டியில் ரொம்ப ரெயின்ஃபாலோடு பார்த்துருக்கேன். பிகாஸ் நான் போகும்போதெல்லாம் எப்போவுமே நல்லா வெயில் தாங்க அடிக்கும். அந்த பட் ரொம்ப ரெயின் இல்லைங்க, ஒரு ட்ரிஸ்லிங் மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன். அதுவே க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் வந்து கிராஸ் ஆன பிறகு நிறைய காட்டேஜஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க என்னன்னு சொல்லிட்டு. புளிஞ்சூர் செக் போஸ்ட் வந்து 9 o'clock கிராஸ் ஆயாச்சு. இந்த வேலை வரதுங்க எப்போவுமே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. ஹாரர் அண்ட் த்ரில்லிங்காக தாங்க இருக்கும். கார் வந்து பஞ்சர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. ஓ மை காட், எனக்குன்னா ரொம்ப பயம் ஆயிடுச்சுங்க. எப்படியாவது இதை கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேங்க. சீக்கிரம் போன இடத்துல அப்படியே நம்ம போயிடலாம், இல்லைன்னா நீங்கள் கைஸ் எனக்கு இது பார்த்தா அம்மா அப்பா அந்த 2 குட்டி போகிற மாதிரி தான் இருந்தது. ரெண்டும் வந்து பெருசாக இருந்தது, 2 குட்டியாக இருந்தது. ஜூம் பண்ண முடியாதா? ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போதுங்க அந்த 4மே வந்து ஜோடி போட்டுட்டு போயிட்டு இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யானை வந்து நின்றுருந்துச்சுங்க. அது யாரையுமே எதுவும் பண்ணல, அது சாப்பிட்டுட்டு தான் இருந்தது. என்னோடய ஃபோனில் பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நான் ஹஸ்பண்டோட ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், நத்திங் ஃபோனில்.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்திருக்குங்க. ரோடெல்லாம் நனைஞ்சிருந்தது. அண்ட் கார்ஸ் வர ஆப்போசிட்டில் கார்ஸ் எல்லாமே நனைஞ்சுதாங்க இருந்தது. யானை இருந்தாலுமே நல்லா பார்க்கணுங்க. தெரிய மாட்டேங்குது அந்த டார்க்கில். ஸோ பார்த்து சேஃப்டியாக தாங்க வரணும். ஸ்பீடாகவும் போக முடியாது. ஏன்னா அது கிட்ட வந்தால் தாங்க தெரியுது. ரொம்ப தூரத்துலலாம் எதுவுமே தெரியல. எனக்கு வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே அதிகமாக யானை பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா முதுமலையிலேயே நிறைய யானை பார்த்தோங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் வரவே ஃபுல்லாக இப்படியே தாங்க இருந்தது. அங்கே வந்து யானை நிற்குதுங்க. இந்த முன்னாடி போகிற கார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தாங்க போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்து கிராஸ் ஆகிட்டோங்க. நான் மாற்றி மாற்றி இதை கர்நாடகா செக் போஸ்ட்டுன்னு எல்லா வீடியோலையும் சொல்லிடுறேங்க எனக்கே தெரியாமல். மழையும் ஒரு ரீசன் தாங்க. மழை வந்ததுனால கூட யானை ரோட்டுக்கு வந்திருக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹாசனூர் வந்து கிராஸ் ஆகிட்டோங்க. திம்பம் கிட்ட வந்து போயிட்டுருக்கோங்க. கைஸ் நிறைய பேர் எனக்கு சஜஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து ஸ்லோ ஆச்சுங்க. நாங்கள் அப்போவே நினச்சோம் யானை இருக்குன்ட்டு. அதே மாதிரி யானை தாங்க நின்றுச்சு. இப்போ நம்ம வந்து திம்பம் வழியாக கீழே இறங்கிட்டோங்க. பண்ணாரி போக போகிறோம். ஸோ அந்த இன்பிட்வீனில் அந்த வே இருக்குங்க இல்லையா, அங்கே வந்து இந்த யானை பார்த்தோங்க. இது வந்து நாங்கள் யூஸ்வலாக பார்க்குற யானை அங்கே தாங்க இருந்தது. கைஸ் இந்த யானை வந்து கிராஸ் ஆக வந்தது. அதுக்குள்ளே பஸ் வந்தனால அப்படியே அங்கேயே நின்றுச்சுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் நம்ம இவ்வளோ யானை பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.